ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். சங்கீதம் 149 வசனம் 5. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதும் ஒரு பரிசுத்தவான் தான். அவர் தன்னையே வைத்து கூட இதை சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து, அவர் தன்னுடைய அனுபவத்தில் தான் இதை சொல்லியிருக்கணும். கட்டாயம் தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்னா வயதான நாட்கள் வரைக்கும்னு ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நித்திரையாக இருக்கும்போது தூக்கத்தில் கூட அவர்கள் கம்பீரிப்பார்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்கள் தங்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஒரு கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும், அல்லேலுயா என்று சொல்லி அந்த சங்கீதம் முடிகிறத பார்க்குறோம். அதே பாருங்கள், சங்கீதம் 148:14 அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்தருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்தில் ஒரு கொம்பை உயர்த்தினார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதமும் அப்படியாய் முடிக்கிறது. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றதை காட்டுறதுக்கு தான் இது. அவங்களுக்கு கொண்டாட்டம், என்ன கொண்டாட்டம், மகிழ்ச்சி, களி கூறுதல், கம்பீரித்தல் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? மகிழ்ச்சியை குறிக்குது. அது மட்டும் இல்லை, கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி, அவருடைய தலையை உயர்த்தினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்கள், சங்கீதம் 132 9-16 வசனத்தில் பாருங்கள், அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 9ஆம் வசனம், உம்முடைய பரிசுத்தவான், 2வது பகுதி, உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே 16ஆம் வசனம் பாருங்கள், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்களாக அப்படின்னு சொல்லி, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும், அதுதான் அந்த தலையை உயர்த்துறது, கொம்பை உயர்த்துறது என்று பொருள். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் நாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு கம்பீரிக்கும்படியாக, நாம் படுத்து தூங்கினாலும் கூட கம்பீரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய நம்மை பரிசுத்தத்துக்காக கெஞ்சணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கெஞ்சணும். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் காணப்படணும். இந்த உலகம் அசுத்தத்திலே மூழ்கி கிடக்கிறது. அந்த அசுத்தமான உலகத்திலே நாமும் மூழ்கி போய் விடாமல் இருக்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் என் பாருங்க ஆண்டவரே, என்னுள்ள அசுத்தமெல்லாம் நீங்கி நான் பரிசுத்தமாய் வேணும் ஆண்டவரேன்னு கெஞ்சும் போது கட்டாயம் கர்த்தர் நமக்கு பரிசுத்தப்படுத்தி அந்த கம்பீரிக்கும்படியாக, அந்த களி கூறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஆரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் கர்த்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் காணப்பட நீர் உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அசுத்தத்தை விரும்புவதில்லை ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு நீர் கர்த்தாவை களி கூறுதலையும் கம்பீரத்தலையும் நீர் கட்டளை இடுகிற ஆண்டவரே. அவர் படுத்திருந்தா கூட ஆண்டவரே, நீர் அப்படி ஒரு களி கூறுதலை நீங்கள் கொடுப்பீங்க ஆண்டவரே. கம்பீரிக்கிற ஒரு கிருபைகளை கொடுப்பீங்க ஆண்டவரே. நன்றியோடு
உம்மை ஸ்தோத்திரிக்க மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் உதவி செய்தோம். உடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய கொம்பை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கும். உடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிக்கிறார்களாக, மிகவும் கம்பீரிப்பார்களா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கம்பீரித்தலும் அப்படிப்பட்ட களி கூறுதலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நீதாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் வசனம் 11. இன்றைய கேள்வி, தேவனுடைய வீடு எதற்கு ஆதாரமாய் இருக்கிறது? தேவனுடைய வீடு எதற்கு ஆதாரமுமாய் இருக்கிறது?